கலை உலகின் இசைமகன் அமரர் திரு டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுக்கு அவர் மகன் நான் செலுத்தும் அன்பு காணிக்கை. இது எவ்வளவு விலைப்பா? 40 ரூபாய் தான். என்னப்பா இவ்வளவு விலை சொல்ற? என்னமா பண்றது, விலை எல்லாம் ஏறி போச்சு. கமலா, 20 ரூபாய் கொடுப்பீங்களா? முடியாதுமா. இல்ல பழைய துணி போடுறோம், கொடுக்குறீங்களா? கொண்டு வாங்க பாக்கலாம். சரி, இப்ப எடுத்துட்டு வாங்க. வீணா, அப்பாவோட வேஷ்டி எல்லாம் எடுத்துட்டு வா. சரிம்மா. என்னங்க கொஞ்ச நேரம் இருங்க. பசங்க நீ புளிங்க. கொஞ்சம் அசரக்கூடாத, உடனே துணியை உருவிடுவீங்களே. இதா வந்துட்டேன். ரமணி ரமணி, அம்மா கூப்பிடுறாங்க. ஏய் போடி போடினா. கீதா, கீதா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏண்டா ராமு, வீட்டுல உப்பு புளி மிளகா எதுவும் இல்லடா. நீ ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஏதாவது பணம் கொண்டு வாடா. சரிம்மா. ஏய், காசு இருந்தா கொடுத்துட்டு போடா. சோசிய புத்தகம் வாங்கணும். அப்புறமா தரம்பா. இல்லம்மா, போய் சொல்றா. போய் சொல்லறா. குடுடா. டேய் டேய், டேய் பையில குடுடா எனக்கு. அம்மாடா, குடுடா எனக்கு. குடுடா எனக்கு. ஏய் டேய் குடுடா. ஒத வாங்காத. குடுடா டேய். குடுடா. ஏய் முடிய விடுடா. குடுடா எனக்கு. டேய் குடுடா எனக்கு. குடுடா. அம்மா. டேய். நடந்து நடந்து காலை தேஞ்சு போச்சியா? இன்னும் வாடகை கொடு, இல்ல வீட்டை காலி பண்ண. நான் சீக்கிரமா ஏற்பாடு பண்றேங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணப்பா.
சீத்தக்கரையினிலே கண்ணம்மா செண்பக தோட்டத்திலே சீத்தக்கரையினிலே கண்ணம்மா செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன். என்னம்மா பூ கட்டிட்டு இருக்க? போர் அடிக்குதா? சுரேஷ் போன் பண்ணா, பேசிட்டு வர. எப்போ கல்யாணம்னு துடிக்கிறான். போங்கப்பா, என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து பிரிக்கலன்னு பாக்குறீங்களா? ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது டெக்னிக்கல் கோர்ஸ் எடுத்துக்கலான்னு பாக்குறேன். என்ன கோர்ஸ்மா? நீங்களே சூஸ் பண்ணுங்க. டிவி கோர்ஸ் எடுத்துக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தலைவேதனை செய்தடி கண்ணம்மா மேனி கொதிக்கிறடி வானிடத்தை அல்ல. Then we'll see what are the requirements of video amplifier. First of all, we should know the term video. This is the term derived from Latin. It means to see. Since we convert the picture into electrical equivalent, this electrical signal is called the video signal. Sir, is there any story behind audio just like video? Well, I'll tell you. என்னையா கேம்பரிட் சாம்பார் சிவம்? சாம்பார் சிவமா? வீட்டுக்காரரே. நான் உன் வீட்டுக்காரன் இல்லையா? வீட்டுக்காரர் இல்லைங்க, ஹவுஸ் ஓனர். ராமன் 14 வருஷம் காட்டுல இருந்ததுனால காடு அவனதாகல. 14 வருஷம் வீட்டுல இருந்துட்டா குடித்தனக்காரன் வீடு தனதுங்கிறான். நான் என்ன கதையா சொல்றேன்? இந்த பாரியா, வாடகைன்னு ஒண்ணு உண்டு, கேள்விப்பட்டிருக்கிறா? வாடகை தெரியாதா? நான் கொடுத்தா நீங்க வாங்கிப்பீங்க. என் பையன் ராம வருவான், கொடுப்பா. உட்காருங்க, ஒரு கை குறையுது. பாக்கி ஆடியே கழிச்சுட்டாங்கிறீரா? இந்த பாரியா, வாடகை ஏறிக்கிட்டே போகுது, வாடகை கொடுக்கல ஒரு கை இறங்கிடும். முதல்ல சீட்ட புடியா. வாயா பால்கரை கபாலே பாலா, உட்காரு, ஒரு கை குறையுது. வரவனுக்கெல்லாம் ஒரு கையை எடுத்துருவீங்க. ஏயா, பால் பாக்கி கேட்க வந்தா ஒரு கை குறையுது நான் சொல்றேன். நான் கேட்கறேன், நீ தப்பா நினைச்சிக்காத. என்ன பாலையா ஊத்துற? பால்ல வைகை, தாமிரபரணி, குடமுருட்டியாரு எல்லாமே தெரியுது. என்ன எது வேணாலும் சொல்லு, பாலை மட்டும் தண்ணின்னு சொல்லாது. அங்கே தண்ணி சொன்ன பார்த்தாலே தெரியுதே. தண்ணின்னு நான் சொல்றேன். நாளைக்கு வருவேன், பாக்கி பைசல் பண்ணிட்டு வர்றேன். இவன் மானஸ்தன், வர்றேன். இவனும் மானஸ்தன். பாடி ஒரு கை குறையுது. குறையும், வீட்டுல ஒரு கைதான் சம்பாதிக்குது. இப்படி வீண் பேச்சு பேசிக்கிட்டு இருக்காம ஏதாவது வேலை செய்து சம்பாதிக்க கூடாது. கோச்சிக்காதிரி. சுக்கிரன் விருச்சிகத்துக்கு வரான், கொடுப்பான். நீங்க விரிச்சுக்கோம். அமெரிக்காவில இருக்க கோடீஸ்வரனும் விரிச்சுக்கோம். அமைஞ்ச கரையில பேப்பர் பொறுக்கிறவனும் விரிச்சுக்கோம். இப்படி சதா ஜோசியத்தை கட்டிட்டு அழுங்க. நேத்து ஒரு ஜோசியங்கிட்ட கையை காமிச்சேன். அவன் சொன்னா உங்களுக்கு 50 வயசு வரைக்கும் தான் கஷ்டம். அப்புறம் அதுவே பழகி போடுன்ட்டான். ஐயோ, கவலைப்படாதே, நமக்கு நல்ல காலம் பிறக்கும். இத பாருங்க, நம்ம மக ராம் பாவங்க, இந்த வீட்டுக்கு மாடா உழைக்கிறாங்க. அவனுக்கு பெரிய உத்தியோகம் ஏதாவது கிடைச்சதுன்னா நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடுங்க. மீனோ மீனோ மீனா மீனோ மீனா, என்னப்பா? இவனும் வெளியில இருந்து வர்றா, உள்ள கூட்டேன். நீ என்ன பண்ற? நேரம் ஆபீஸ் போய் ராம கிட்ட, வீட்டுல கொஞ்சம் தொந்தரவு, அம்மா பணம் கேட்டாங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வா. சரிப்பா. என்னங்க இப்ப உள்ள போறா? தோட்டத்தால ஆபீஸ் போறா. ஐயோ, அது தொடாதீ. போடி, எடுத்தா என்ன தலையா போயிடும். நீங்க அதை எடுத்தீங்க? வந்து சேர்ந்த உடனே டிவி அசம்பிள் பண்றதா உங்களுக்கு நினைப்பா? ஏதோ ஆர்வத்துல நான் வேணா திருப்பி வாங்கி கொடுத்துடுறேன். சாரி. வாட் பிளடி சாரி? உடைக்கிறதுக்கும் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கீங்கல்ல? நீங்க பெரிய பணக்காரங்கிறத காட்டுறீங்களா? இங்க 10 பேர் தொழிலை கத்துக்கிட்டு முன்னுக்கு வரதுக்கு தான் இன்ஸ்டியூட் நடத்துறோம். உங்களை மாதிரி உடைச்சு கத்துக்கிறதுக்கு இல்ல. Come in. பொறுமை வேணும் மிஸ்டர் ராமு. யாருகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசக்கூடாது. அதுல சார், அந்த பொண்ணு அசம்பிள் பண்றதுக்கு முன்னாடி. அந்த பொண்ணு யார் தெரியுமா? அவங்க நினைச்சா 100 டிவியை வாங்கி உடைச்சு கத்துக்கலாம்.
ஏன்பா நீ பெரிய இடத்து பகையை வர வச்சுட்டு போல இருக்க. பாடம் சொல்லி கொடுக்கறப்ப ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்க முடியாது. நான் பார்த்தாகணுமே. இந்தாப்பா உன் சீர்திருத்தம்லாம் இங்க வேண்டாம். ஐம் சாரி. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. உங்களை திட்டினதுனால என் மனசு வருத்தப்படல. ஏன்னா எனக்கு வருமானத்தோட தன்மானம் தான் பெருசு. நான் ரிசைன் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நாளையில இருந்து உங்க மனசு கோணாம சொல்லிக் கொடுக்க வேற ஒரு டியூட்டர் வருவாங்க. ஐ ரிசைன் மை ஜாப். நான் வரேன். ராமு இருக்காரா? யார் மணி? ராமு எங்க அண்ணன். என்ன வேணும்? எங்க அப்பா வீட்டு செலவுக்கு அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கி தர சொன்னாங்க. என்ன படிக்கிற நீ? படிக்கல. ஏன்? எங்க அண்ணன் தான் வீட்டுல பணம் சம்பாதிக்கிறாரு. அவர் இல்லையா? போயிட்டாரா? அவர் போயிட்டாரு. உன் பேர் என்னம்மா? மீனு. என்னடா இன்னைக்கு லீவா? இன்னைக்கு மட்டும் இல்ல, ரொம்ப நாளைக்கு. அம்மா. என்னடா? கடைசி சம்பளம். என்னடா சொல்ற? என்னங்க இது? ஒண்ணுமே புரியலையே. புரியல? உனக்கு புரியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். 3, 4, 5 ரம்மி எப்படி? ராத்திரி பத்திரமா வச்சுக்க. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு சீட்டாட்டம் தானா? வேற வேலை கிடையாது? என்னம்மா டெலிவிஷன் கோர்ஸ் எல்லாம் எந்த அளவுல இருக்கு? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்ன டல்லா சொல்ற? இல்லப்பா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சிக்கன் பாதம்ஸ் போறேன், வரியா? நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. ஹலோ, ராமுன்னு ஒருத்தர் ரிசைன் பண்ணினாரு. அவர் எங்க வேலை பார்க்கறாருன்னு தெரியுமா? தேங்க்யூ. இதுக்கு கேரண்டி இருக்கா? 1 year கேரண்டி. ட்ரபிள் ஒண்ணும் வராது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, உடனே அட்டெண்ட் பண்றோம். ஃபோன் பண்ணா போதுமா? போதும், தாராளமா போதும். சரி. ஹலோ, டிவி ஷோரூமா? மிஸ்டர் ராமு ப்ளீஸ். கணேஷ், ராமு கூப்பிடு. மேனேஜர் கூப்பிடுறேன் சார். என்ன சார்? எஸ், ராமு ஹியர். ஹலோ, நான் அனு பேசுறேன். எந்த அனு? டிவி இன்ஸ்டியூட்ல வேலை போறதுக்கு காரணமா இருந்தேனே, அந்த அனு பேசுறேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான். ஹலோ, மேனேஜர் ப்ளீஸ். எஸ், ஸ்பீக்கிங். இங்க வீட்ல டிவி ரிப்பேர் ஆகி போச்சு. மெக்கானிக் அனுப்புறீங்களா? உங்க அட்ரஸ் சொல்லுங்க. 42 சவுத் வெஸ்ட் போக் ரோட், டி நகர், மெட்ராஸ் 17. சவுத் வெஸ்ட் போக் ரோட். ஓ, ராமு கம் ஹியர். ராமு, இந்த அட்ரஸ்ல ஏதோ டிவி ரிப்பேர் ஆயிட்டான். இப்பவே போய் அட்டெண்ட் பண்ணு. ஓகே சார்.
எஸ், இங்க தானே டிவி ரிப்பேர்னு சொன்னாங்க. ஆமா, உள்ள வாங்க. என்னப்பா கோளாறு? உருவம் ஒரு இடத்துல நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கு. மன்னிச்சிருங்க, உங்களை நேரா பார்த்து பேச வேற வழி தெரியல. என்ன வாடகைக்கு தான் வாங்க முடியும், விலைக்கு வாங்க முடியாது. நிச்சயமா எனக்கு அந்த எண்ணம் இல்ல. நேரா பார்த்து மன்னிப்பு கேட்கலாம் தான். ரிப்பேர் பார்த்தாச்சு. ஹலோ, டிவி ஷோரூமா? மேனேஜர் இருக்காரா? கணேஷ், ராம கூப்பிடு. என்னையா வேலை பாக்குறீங்க? அந்த அம்மா 3 வாட்டி போன் பண்ணிட்டாங்க. இப்பவாவது போய் ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க. இன்னும் என் மேல கோபம் தெரியலையா? என்ன அறியாம செஞ்ச தப்பு உங்களை இவ்வளவு தூரம் பாதிக்கும் நான் எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு நடந்ததை மறக்க கூடாதா? ஓகே, எல்லாம் சரியாயிடுச்சு. அப்பா, இப்பதான் என் மனசுல இருந்த சுமை இறங்குச்சு. நான் டிவியை பத்தி சொன்னேன். செட்டை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணணும், தெரிஞ்சுதா? இனிமே நிச்சயமா ஒழுங்கா நடந்துப்பேன். பணத்துமுறலாம் அதுகிட்ட காட்டக்கூடாது. நிச்சயமா இல்ல. ஏன் ஒண்ணும் சாப்பிடாம இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, எல்லாரும் தனக்கு ஒரு காதலி இருக்கான்னு தான் பெருமைப்படுவாங்க. நான் பயப்படுறேன். ஏன்? நான் உனக்கு எந்த விதத்திலயும் மேட்ச் ஆக மாட்டேன். நான் ஒரு ஏழை. ஆதரவு இல்லாத எல்லாருமே ஏழைதான். நான் கூட ஏழைதான். எங்க அப்பா என்ன தங்க கூண்டுல வச்சிருக்காரு. அங்க நான் அழுதாலும் சிரிச்சாலும் எனக்குன்னு பங்கு கேட்க யாருமே இல்லை. இருந்தாலும் நீ பார்த்த உலகம் வேற, நான் வாழற உலகம் வேற. என்னை சுத்தி நல்லவங்களே பார்க்க முடியறது இல்ல. நான் அன்புக்காக ஏங்குறவ. அந்த அன்பு உங்ககிட்ட இருக்கு, அது போதும். வாங்க போலாம். உங்களை நான் வீட்டுல விட்டு போறேன். நோ தேங்க்ஸ், நான் பஸ்லயே போய்க்கிறேன். என்ன நீங்க இவ்வளவு நெருங்கி பழகுறோம், ஏன் உங்க வீட்டை காட்ட மாட்டேங்கிறீங்க? நீ நினைக்கிற மாதிரி இருக்காது என் வீடு. சமயம் வரப்ப நானே கூட்டிட்டு போறேன். Go inside. எங்க அத்தை மாவன் பழனி வாங்கி கொடுத்தான். ஏண்டி என் கொடுக்க தள்ளுற? நானும் தான் பாக்குறேன், காலையில இருந்து குழாயே கட்டி பிடிச்சிட்டு அழுவுறா. ஐயா, உன் வீட்டுக்காரனோட தான் கட்டின்னு கிடக்குறாங்களா? புடிச்சனை விட்டுட்டு ஊரே மேஞ்சினுக்குறான் முண்டை. என்னடி சொன்ன? ஆமா, நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா உன் கதை தான் சண்டை மலையில சிரிக்குத. ஆமாடியா, ஊரை கூட்டி கேளு.
இங்க ராம வீடு இருக்கு தெரியுமா? ஆமா, இங்கதான். புடிச்சுக்கங்கடி, சாயங்காலம் வரைக்கும் புடிச்சுக்கங்க. வாங்க. நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க, இங்க தண்ணி கஷ்டம். அதோ வாங்க. அம்மா, அம்மா. அண்ணா வந்திருக்காங்க. உள்ள போங்க, போங்க. சீக்கிரமா உள்ள போங்கடி. அம்மா, அண்ணா வந்திருக்காங்க. வாமா. உட்காருமா. ராம உன்னை பத்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாமா. நாங்களும் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைமா. இந்த ஏழை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப பாக்கியசாலிமா. என்னம்மா சாப்பிடுற? ஒண்ணு வேண்டாம்மா. ஏதாவது சாப்பிடுமா. பரவாயில்ல. இவங்கதான் எங்க அம்மா. இது எங்க அக்கா பசங்க. போய் தாத்தா கூட்டிட்டு வாபு. இவ முதல் தங்க வீணா. என்ன எல்லாம் பறக்குறீங்க? என்னமோ பெரிய எலிசபெத் குயின் வந்து இறங்கிட்டா மாதிரி. பணத்தை கண்டா பேயா அலையுதுங்க. தாத்தா தாத்தா தாத்தா, மாமா கூப்பிடுறாங்க. எதுக்கிடே? யாரோ வந்திருக்காங்க. வந்துட்டேன். சீக்கிரம் வாங்க. இவர்தான் எங்க அப்பா. வணக்கம் வணக்கம். இது என் கடைசி தங்க மீனு. அது ஒரு ஆளு, அவதான் ரெண்டாவது தங்க மீரா. துணி கடையில வேலை பாக்குறேன். பசங்களா, இங்க வாங்க வாங்க போலாம். வாடி, வா. பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் காப்பி பொடி வாங்கிட்டு வா. போமா, அன்னைக்கு வாங்கினதை திருப்பி கொடுக்கல. என்ன சொல்லுடி, ஒரு டம்ளர் காப்பியாவது வாங்கிட்டு வா. அம்மா, இத வந்துட்டேன். ஓடி. சும்மா இப்படி பாத்துட்டு போலான்னு வந்தேன். போலாமா? அம்மா, இத வந்துட்டேன்ப்பா. எதுக்குங்க? சொல்லிட்டு போயிடலாம். வந்த உடனே புறப்பட்டியம்மா, இருந்து சாப்பிட்டுட்டு போலாமா? சொல்லேங்க. பரவாயில்லம்மா, நான் தான் இனிமே அடிக்கடி இங்க வருவேனே. வரேம்மா. வரேங்க. டேய், என் தம்பி ரமணி. எனக்கு பாபால் பீஸ் வேணும். இது என்ன விலை? இது 130 ரூபா 50 பைசாமா. இது போதும். பில் அங்க வாங்கிக்க. அஞ்சாச்சுமா. அந்த செக்கு சங்கதி அப்புறம் பேசுவோம். அப்ப நான் போயிட்டுறேம்மா. நம்ம குமார தம்பி கல்யாணம் என்னாச்சு? ஆமா, அவனும் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணு. அப்ப நான் போயிட்டு வரேன். அவனும் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணானா, அந்த பொண்ணு இவனை ஏமாத்திடுச்சா. அவங்க அப்பாவோன்னு அழுதுகிட்டு இருந்தாரு ஒரு நாள் போன்ல. அது என்ன ஆச்சு என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. நான் வெளியே போறேன். வர்றதுக்கு 8 மணி ஆச்சுன்னா அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க. உன்னைய வேலையை விட்டு நிறுத்த போறேன் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்கலையே, நீ இருந்தா எனக்கு வேலையே ஓடாது. உங்களை பாத்துட்டு இருந்தா எனக்கு ஒண்ணும் ஓடாது. அப்படியா? வா. உன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா எனக்கு அப்படி இருக்க முடியாது. ஏன்? நான் வேலை செய்து ஆகணும். நான் இருக்கும்போது எதுக்கு வேலை செய்யணும்?
வரட்டுமா? வரேன். ஏய், அதை இப்படி கொடு. ஆஹா, இது எனக்கு கொடுத்தது. வீட்டு சாமான்லாம் வாங்கலாமல்ல? குடுடின்னா முடியாது. என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? வீட்டு நிலைமையே தெரியலையே. நீங்க போறீங்க? நான் அப்புறமா வரேன். அம்மா சார், வா சாமி. அடங்க வா சாமி. என்னம்மா சார்? கேட்டியா இந்த அநியாயத்தை? கொஞ்சம் கிட்ட வா சாமி. கேட்டியா இந்த அநியாயத்தை? என்ன? என் வீட்டுல என் பையன் என் புஞ்சாரிய பார்த்து தாத்தவத்தை வந்துட்டு போறானே, அவன் யாருன்னு கேக்குறான். என்ன பார்த்து? வேற ஒண்ணும் இல்ல. நான் வேலைக்கு போட்டு ராத்திரி வர்றேனா, இப்படியே காலையில எழுந்து போடுறேனா தெரியல. அத விடு. டீ கடை மன்னாரு இல்ல மன்னாரு, 4 ரூபா வாங்கி 4 நாள் ஆகுது. தரல வரல. எதனால? நடக்கிறதுக்கு கால் வரல. அதனால கீழ்ச்சிட்டனே. அத விடு. சாராய கடை பூலோகம் சரக்கு வாங்கணும்னு 20 ரூபா பணம் கேட்டான், கொடுத்தேன். தரல. பூலோகம் சீவலோகம் போயிட்டான். நீ கூட 10 ரூபா பணம் தரணும் இல்ல? ஒரு கிளாஸ் மோர் கூட. ஏண்டா அம்மாவாசை, மோரா கேக்குறேன்? இங்க மோரு பால் தயிர் விக்கிற இடமா இது? ஆளு ஏமாந்த ஆட்டுக்கால் சூப்பே கேப்ப போல இருக்க. இல்லம்மா, சாமி ஒரு 10 ரூபா பணம் தரணும். அதுக்கு இப்படிதான் கேட்டாங்களா? ஏந்துடுறா ஏந்துடுறா. போட வெள்ள. என்னடா பாக்குற? போட்டா தேவலோகமா? தேவலோகம் பரலோகம் போயிடுவ. ஜாக்கிரதை. மணி 9 ஆச்சு. ராமும் இன்னும் காணமே. எப்பவும் சீக்கிரமா வந்துடுவான் புள்ள. இன்னைக்கு என்னமோ தெரியல. என்னடி இது? தரையெல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு போ அந்த பக்கம். இவ்வளவு நேரம் ஆச்சம்மா. உங்க அப்பா உன்னை தேட மாட்டாரா? அவர் நேரம் கிளப்ல இருப்பாரு. அதடே, அத ராமுவே வந்துட்டாமா. வாங்க. என்ன இவ்வளவு லேட்டா வர்றீங்க? நீ வருவேன்னு எனக்கு தெரியாது. இந்தாங்கடி. ஏய், தப்பாம போங்க. அனு உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்க தெரியுமா? அப்ப நான் வரேம்மா. டேய், அனுவை கொண்டு போய் விட்டுட்டு வாடா. டேய் ரமணி, அனு கொண்டு போய் விட்டுட்டு வாடா. நீயே கொண்டு போய் விடு. பரவாயில்ல, நான் போயிடுறேன். இரு, நானே வரேன். அனு, உன் கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். என் கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? அப்ப எப்ப பார்க்கலாம்? அடுத்த வருஷம். ஏய், நாளைக்கு பாப்போம். அவசரம் மட்டும் இல்ல, அவசியமும் ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் எல்லாமே என் செலக்ஷன்ல விட்டுட்டு இப்ப மட்டும் என்னப்பா? ஏன், யாரையாவது விரும்புறியா? பேர் என்னம்மா? ராமு. என்ன பண்றாரு? டெலிவிஷன் மெக்கானிக்கா இருக்கார். ரொம்ப நல்லவர், அடக்கமான சுபாவம். கூட்டிட்டு வரட்டுமாப்பா? நாளைக்கு 4 மணிக்கு வர சொல்லு. தேங்க்ஸ்பா. 4 மணிக்கு ப்ரோக்ராம்னு கரெக்டா எழுதுங்க. நீயே எழுதிக்க. சாப்பிட்டுட்டே பேசலாமா? பரவாயில்ல, தெரியல. என்ன கையால சாப்பிடு.
Now, let us come to the topic. அணுவை பொறுத்த வரைக்கும் அவ ஆசைக்கு விரோதமா எதையும் சொல்றதோ செய்யறதோ இல்லை. அவளும் முகம் வாடாம வாழ்ந்துட்டான். மாசம் ஜவுளி கடை நகை கடைக்கு மட்டும் 10,000 ரூபாய்க்கு மேல பில் பே பண்றேன். அத உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல. என்ன உனக்கு கிடைக்கிற வருமானம் அவ கைக்கு போடுற கியூடெக்ஸ் கூட போறாது. இங்க பாரு, எனக்கு எதையும் பிளேனா பேசித்தான் பழக்கம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? எதுக்கு சார்? அணுவை மறக்கிறதுக்கு. மன்னிச்சிடுங்க, அணுவை நான் பணத்துக்காக ஆசைப்படல. பணம் தேவைன்னா வெளியில வட்டி கிடைக்கும். அப்போ பெரிய பிளானோட தான் வந்திருக்கு. ஏண்டா, என் மகளை என்ன நினைச்சு விளையாட்டுல இறங்கின? அவ மனசை கெடுத்து பணம் சம்பாதிக்க பாக்குறியா? அவ நிழல கூட மிதிக்க உனக்கு வேண்டிய இருக்காடா? அன்பு பவித்திரமானது, அதை பிரிச்சிடாதீங்க சார். நான் சொல்றேன், இந்த பணம் தான் உன்னை இந்த அளவுக்கு வரவழைச்சிருக்கு. உன் குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா வசதியும் செய்து கொடுக்கிறேன். என் மகளை மட்டும் மறந்துடு. மன்னிச்சிடுங்க சார், என்னால முடியாது. என்னடா சொன்னேன்? உங்க மகளுக்காக உங்களை மன்னிக்கிறேன். அப்பா எதுக்குமே லாய்க்கு இல்லை. கடனை கொடுக்க வழியை காணோம். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எத்தனை போட வேணும்ன்றியா? அம்மா மாமா வராங்க. மாமா கார்ல வரலையா? அம்மா, அனு இனிமே நம்ம கூட தான் இருப்பா. நீரா நீரா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆர்த்தி கட்டி கொண்டு வாடி. அப்படியே பெரிய மேல குங்கு வச்சிருக்க. அப்படியே பரன் மேல கட்டி வச்சிருக்க, எடுத்துட்டு வா. ஏண்டா ராமு, உன் ஜாதகத்துல நீ லட்சாதிபதி ஆவேன்னு உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாருடா. சொன்னது நானா விளையாட்டா? என் ராசாத்தி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் எடுத்துட்டு வாடி. வாமா, வலது காலை எடுத்து வச்சுவாமா. அப்பா, ஒரு விஷயம். என்னடா? அனு அவ அப்பாவை எதிர்த்துட்டு வந்துட்டேன். அப்படி இன்னும் கணவரில மனுஷத்தின்மையை மறந்துட்டீங்களா? அவர் வீட்டுக்கு வரவழைச்சு கை நீட்டி அடிச்சீங்கல்ல? அவர் அடிக்கலப்பா, நீங்க என்ன அடிச்சீங்க? உங்க மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். செருப்பு இல்லாம தெருவில் நடக்கிற நிலைமை உனக்கு வரக்கூடாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்கணும்னா இது நடந்துதான் ஆகணும். நடக்கத்தான் போகுது. செல்லம் கொடுத்து வளர்க்கிற பொண்ணு செருப்பு இல்லாம நடக்கிற காலம் ஏதாவது ஒரு இடத்துல அடிபடன்னு புரிய வைக்க போறியா? உங்க அம்மா இல்லாத குறைய தெரியாம வளர்த்தவன் நான். எங்க அம்மா இருந்திருந்தா என்ன சந்தோஷமாவே அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. உன்னை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பா செத்தாச்சுன்னு நினைச்சுக்க. ஏண்டா, என்ன காரியண்டா செஞ்சுட்டேன்? அவ அப்பாவை பகச்சுக்கிட்டு முன்பின் தெரியாத உன்னோட வீட்டை விட்டு வெளியே வரான்னா ஊர் உலகத்துல என்னடா பேசுவாங்க? நம்ம வீட்டு பொண்ணா இருந்தா நம்ம சும்மா இருப்போமா? முதல்ல கொண்டு போய் அவளை வீட்டுல விட்டுட்டு வா. நான் என்னமோ காசு பணத்தோட அவ அப்பாவே பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சிருப்பாருன்னு நினைச்சேன். வேணாண்டா பெரியத்து பொல்லாப்பு. நீ அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு வந்து போலீஸ்ல போய் சொன்னா முட்டி பேசுவான். அவளே வரேன்னு சொன்னாலும் நீ ஏன் அவளை கூட்டிட்டு வந்த? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க? இப்பவே வேலை கிடைக்காம அலைகிறேன். இது லவ் வேற, கொண்டு போய் தள்ளிட்டு வரேன். இந்த விஷயத்துல யாருடைய உபதேசமும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா இது என்னுடைய சொந்த விஷயம். உன் நன்மைக்கு தான்டா சொன்னேன். சொன்னதை கேளுடா. அனு இங்கதான் இருப்பா. இல்லன்னா அவ இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். எனக்கு ஒண்ணும் நீ உபதேசம் பண்ண வேண்டியதில்லை. நான் ஒன்னும் உபதேசம் பண்ணல. இவ்வளவு செல்லமா வளர்த்த பொண்ணை இந்த நிலையில நீங்க அனுப்பினதா என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன். செல்லமா வளர்த்தா அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் மறந்துடணுமா? இன்னைக்கு கூட நீங்க ஆபீஸ்க்கு வரலையா? இல்லை, நான் இனிமே ஆபீஸ்க்கு வரணுமான்னு யோசிக்கிறேன். நான் இனிமே சம்பாதிச்சு யாருக்காக சேர்க்கணும்? கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் எல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு
இருக்கிற சொத்தை எல்லாம் ட்ரஸ்டுக்கு எழுதி வச்சிடலாம்னு வச்சுக்கிறேன். மச்சி இன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன ஆச்சு? டேய் சும்மா இருடா. மாமா நேத்து உங்களை சொன்னா பாடுறா, செம கட்டடா. வீடு மட்டும் பின்னாடியே போனடா. வீட்டுக்குள்ள போய் டாட்டா காட்டிட்டு போயிட்டு இவளுக்கு பின்னால சுத்துறதே வேலையா போச்சுடா. எனக்கு மட்டும் அந்த சான்ஸ் கிடைச்சிருந்ததுன்னா அவளை வீட்டுல விட்டுருப்பேன். தியேட்டருக்கு இட்டுன்னு போய். ஆமா தியேட்டர் கிட்ட போய் கிழிச்சிருப்பேன். போடா டேய். என்னடா வேற வேலை இல்லடா உங்களுக்கு? பொறுக்கி பசங்க மாதிரி. டேய் மாமா, லைஃப்ல டாவடிக்க கத்துக்கடா. ஐயாவை பாத்தியா எத்தனை டான்ஸ். இவர் பெரிய ஜில்லா அழகரு. ஊர்ல இருக்கிற கோயிலா உறுப்பினால சுத்தி நிக்குது. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. வீணா ஏன்டா டைட்டா வேஸ்ட் பண்ணிட்டு வாங்க பீச் போலாம். மச்சி எஸ்டேட் கூப்பிடு வரோம். பீச்சுக்கெல்லாம் தனியா போனா போருமா. ஹாய் ஜோ. டேய் ராய் வந்துட்டாடா டேய். மச்சி போன காரியம் சக்சஸ்ரா. என்னடா என்ன விஷயம்? ஆமா சார். நிறுத்துங்களா. ஆமா இப்ப நம்ம எங்க போறோம்? நான் எப்படி நடந்துக்கணும், உங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி அனுசரிச்சு போகணும்னு நீங்க தான் சொல்லணும். எனக்கு எல்லாமே நீங்க தான் சொல்லி தரணும். சரி, பாடம் படிக்கணுமா? பாடம் பள்ளிக்கூட பாடம்னா தள்ளி நின்றுதான் சொல்லிக் கொடுக்கணும். பள்ளி ஏற பாடம்னா பக்கத்துல வந்து தானே சொல்லிக் கொடுக்கணும். வாழ்க்கையில மனுஷனுக்கு ஒரே ஒரு தடவை வர்றது பிறப்பிறப்பு மட்டும் இல்ல, முதலிரவு கூட தான். அனு, நீ பாட்டுக்கு எப்பவும் போல இரு, எல்லாம் சரியாயிடும். என் குடும்பம் உன்னை விட உன் பணத்தை தான் எதிர்பார்த்தது. அதுக்கு காரணம் அவங்க வறுமை. நீ அவங்க வழிக்கு போவாத, அவங்கள உன் வழிக்கு கொண்டு வா. மாமா மாமா என்ன மீன் அடிக்குது. சரி சரி, நான் வரேன். நீ போ. நீ வா நீ மாமா. போ, நான் வரேன். நினைச்சது அப்போது இனிக்குது இப்போது. நினைச்சது அப்போது இனிக்குது இப்போது. தவிக்குது தன்னாலே தழுவுங்க முன்னாலே பொன்னான நேரம் இது. நெருங்குது மயங்குது, நெருங்குது மயங்குது, நிழலுக்கு ஒதுங்குது ஒதுங்குது ஒதுங்குது, ஏதேதோ கேட்கின்றது. நினைச்சது அப்போது இனிக்குது இப்போது தவிக்குது தன்னாலே தழுவுக முன்னாலே பொன்னான நேரம் இது. நெருங்குது மயங்குது, நிழலுக்கு ஒதுங்குது ஒதுங்குது ஒதுங்குது, ஏதேதோ கேட்கின்றது. ஆமா, காலு வைக்க இடமே இல்லை. வேறெங்கே நம்ம ஆட்டம், எப்படி மொட்டை மாடிக்கு போகிறாமா? வீடெங்கும் ரொம்ப கூட்டம், வேறெங்கே நம்ம ஆட்டம். கூட்டங்களை பார்த்து கோடியுடன் செய்து கூடு விட்டு போகாம கொஞ்சட்டுமே.
நினைச்சது அப்போது இனிக்குது இப்போது தவிக்குது தன்னாலே தழுவுக முன்னாலே பொன்னான நேரம் இது நெருங்குது மயங்குது நிழலுக்கு ஒதுங்குது 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 ஏதேதோ கேட்கின்றது மணமாலை அணிந்தாயே கோடி உடையோடு மணமாலை அணிந்தாயே ஆடி நடந்தாயே ஆனந்த குயில் நீயே ஆடி நடந்தாயே ஆனந்த குயில் நீயே எண்ணுது ஆசையில் மனம் ஆகட்டும் பாருங்கள் வேறென்ன சுகம் நீ சொன்ன பின்னாலே ஏதினி பயம் நெஞ்சங்கள் மஞ்சங்களே நினைச்சது அப்போது இனிக்குது இப்போது தவிக்குது தன்னாலே தழுவுங்க முன்னாலே பொன்னான நேரம் இது நெருங்குது மயங்குது நிழலுக்கு ஒதுங்குது 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 ஏதேதோ கேட்கின்றது அனு எப்படி இருக்கா? அவளை பத்தி ஏதாவது தெரியுமா? விரும்பின புருஷன் கிடைச்ச அப்புறம் நல்லா தான் இருப்பாங்க. ஆமா, அந்த பையன் எங்க வேலை செய்யறான்? யாரு சார்? அதையா ராமு. மவுண்ட் ரோடு ஈசி டிவி ஷோரூம்ல மெக்கானிக்கா இருக்கான். அப்படியா? மேரி, மவுண்ட் ரோடு ஈசி டிவி, டேக் மீ இமிடியேட்லி. மிஸ்டர் ராமு, உங்களை வேலையை விட்டு நிறுத்த சொல்லி மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. காரணம்? சாரி, எனக்கு தெரியாது. என்னடா குஷியா இருக்க இன்னைக்கு? வேலை போயிடுச்சு. வேலைன்னு ஒண்ணு இருந்தாதானே டயத்துக்கு போகணும் வரணும், பஸ்ஸ பிடிக்கணும். வேலையும் இல்ல கஷ்டமும் இல்ல. என்னடா சொல்ற? விஷயத்தை ஒழுங்கா சொல்லு. இருந்த வேலையும் போச்சு, இதுல என்ன ஒழுங்கா சொல்றது? ஒழுங்கா சொல்றது கஷ்டமா? எல்லாம் நீயா வர வச்சுக்கிட்டது. வேலை வேலைக்கு சோறு கிடைக்கிறதே கஷ்டம், இதுல பெரிய எடுத்து பகை வேற. என்னங்க இதெல்லாம்? சொல்லணுமா? இதெல்லாம் உங்க அப்பா வேலைதான். அவர் செஞ்சா செஞ்சிருப்பாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் எதுக்கும் பயப்படுறதா இல்ல. வேற வேலைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவ என்னைக்கு இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சாலும் அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த குழப்பம். இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ தெரியல. நம்ம தலைவிதி அப்படி. என்னங்க என்னங்க, அதுக்குள்ள தூங்கிட்டீங்களா? சாப்பிடுங்க. அலுப்பா இருக்கு, தூங்க விடு. கொஞ்சமாடுறா, சொல்லிடாத. எனக்கு கொடுக்காம சாப்பிடுறியா? சொல்லி இது அம்மா சொல்றேன். ஏய் உட்காரு உட்காரு, எடுத்துக்கோ. அம்மா கிட்ட சொல்லிடாத. ஒரே கல்லா இருக்குமா? அரிசி ஒண்ணும் நல்லா இல்ல. ஏண்டா ரமணி, இருடி. ஏண்டா உனக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயாவது ஒரு 50-60 ரூபாய் கடன் வாங்கிட்டு வாடா. இத பாடுறா, மளிகை சாமான்லாம் ஒண்ணும் இல்லடா. எவனை கேட்க சொல்றேன்? ஊரை சுத்தி ஒரே கடை. இவனை கேட்கறது தானே? இவன் யாரடா கேட்பான்? யாருக்காகவோ யாரையோ பகைச்சிட்டு நிக்கிறான். விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும். பெரிய இடத்து சம்பந்தம் பெரிய இடத்து பொல்லாப்பா போச்சு. இப்ப இந்த குடும்பத்துக்கு யார் உதவுறது? எல்லாம் அங்க இருக்கு லட்சம் லட்சமா. அங்க லட்சம் லட்சமா இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? அண்ணா, என்ன
நான் ஒரு 5 ரூபா பணம் கேட்டேன்னு. ஏன் நீ சம்பளம் வாங்கல? வீட்டுக்கா கொடுக்குற? அது டிஃபனுக்கும் பஸ் ஃபேருக்கும் சரியா போகுது. நானே வேலை இல்லாம அலையறேன், இதுல நீ வேற. அனு, ஏய், என்ன இந்த நேரத்துல தூக்கம்? அலுப்பா இருக்கு, தூங்க விடுங்க. எனக்கு வேலை கிடைக்க போகுது. ஒண்ணாம் தேதியில இருந்து வேலைக்கு போக வேண்டியிருக்கும். பாத்தியா? ஆமா, சாமிகிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? நானா? கடவுளே, நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சிருக்க, எனக்கு வேலை இல்லைன்னாலும் பரவாயில்ல, எப்பவும் அவ கூடயே இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நான் என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? ஆண்டவா, என் புருஷன் என்னை விட்டு பிரியணும், என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல. அப்போ நான் பிரிஞ்சா பரவாயில்லையா? ஆஹா, முதல்ல பெரிய வேலையா கிடைச்சு ஓஹோன்னு வரணும், எங்க அப்பா முன்னாடி தலை நிமிந்து நிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அனு ரோட்ல நடந்து போறதை நான் பார்த்தேன். நான் எத்தனையோ தடவை பார்த்தாச்சு. அவளுக்கு கஷ்டம்னா என்னன்னு இப்ப தெரியும். நீ ஒண்ணு செய், bring the checkbook. அப்பா ஆபீஸ் ஒழுங்கா வர்றது இல்லையா? முன்ன மாதிரி இல்லம்மா. திடீர்னு வருவாரு, வரமாட்டாரு. திடீர்னு போன் பண்ணுவாரு, நான் வரலன்னு சொல்லி நான் தான் ஃபைலெல்லாம் எடுத்துட்டு போய் கையெழுத்து வாங்கிட்டு வருவேன். வர வர எனக்கே பிடிக்கலம்மா. நேற்று நீ ரோட்ல நடந்து போறத பார்த்தேன், என் மனசு தாங்கல. ஒருவேளை உங்க அப்பா இதை பார்த்துட்டாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டாரு. நான் ஒன்னும் பெரிய பணக்காரன் இல்லம்மா, தயவு செய்து வச்சுக்க. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்தாமோ வாழ முடியும். இது என் சொந்த பணம், சமயம் வரப்போ திருப்பி வாங்கிக்கிறேன். பரவாயில்ல, வேண்டாம். பணம் இல்லாட்டாலும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, அது போதும் எனக்கு. கொஞ்சம் இந்த காசு சாப்பிட்டு போலாம். பரவாயில்லம்மா, வேண்டாம். பெரிய இடத்து பொண்ணு இல்லைங்களா, தேவைனாலும் கேட்கறதுக்கு வெக்கப்படுது, அதான், வேற ஒண்ணும் இல்லம்மா, வச்சுக்கோங்க. பரவாயில்ல, வேண்டாம். வச்சுக்கோங்கம்மா, நான் வரேன். இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. இல்லம்மா, நேரமாச்சு, நான் வரேன். அண்ணிட்ட சொல்லிடுங்க. எல்லாம் என் நேரம். ஆண்டவன் அப்பதான் அனுப்புவான். கட்டுக்கு 2 ரூபாய் குறையுது, எடுத்து வை. பணத்தை கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. தள்ளு தள்ளு, சரி, ஓகே. அப்படியே வச்சுக்க. கை கை, எஸ், கொஞ்சம் வரேன். ஒண்ணு, பாத்தியா? என்ன தெரியுமா? என்னது? சொல்ல மாட்டேன், Please சொல்ல சொல்லுங்க. மாட்டேன், சொல்லுங்க. சொல்லவே மாட்டேன். என்ன தெரியுமா? எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. என்ன வேலை? நாளைக்கே நான் வேலைக்கு போகணும். என்னுடைய பூட்டு, பேண்ட், ஷர்ட், கோட்டு, சூட்டு, டை எல்லாம் ரெடி பண்ணிடு. ஆமா. ஆனா நீ எனக்கு செக்யூரிட்டி கொடுக்கணுமே. நானா? என்ன செக்யூரிட்டி? கொடு. ஏய். ஏமானு, நாளையில இருந்து தானே ராமு வேலைக்கு போறான். அவன் சட்டை பேண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டியா? பண்ணிட்டேம்மா. இன்னொரு குடம் தண்ணி கொண்ட.
அவருக்கு பயந்து போங்க. ம். அதான் ஆஃப் பண்றதா சார்? ஆமா. சிகரெட்? நோ சார், நான் ஸ்மோக் பண்றது இல்ல. கூடாது. ஹேபிட்டுக்காக இல்ல. சின்ன வயசுல எனக்கு செஸ்ட் பெயின் இருந்தது. டாக்டர் என்ன ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஓ, ஐ சி. சார், திஸ் ஒன். என்னங்க கிறுக்கிக்கிட்டே இருக்கீங்க? டிஸ்டர்ப் பண்ணாத, ஃபைல பார்க்கணும். ப்ளீஸ் கெட் அவுட். கோ அண்ட் ஸ்லீப் ஐ சே. ம்ம். பொல்லாத வேலை. என்ன? ஐயோ.
ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிச்ச? நான் தூக்கத்துல என்ன கனவு கண்டேன். போங்க. மீரா, இந்த வச்சுக்க. வேண்டாம், நான் சாயந்தரம் வாங்கிக்கிறேன். பரவாயில்ல, வச்சுக்க. வாங்கிக்கோடி. வாடி, நம்ம கடைக்கு போலாம். ஏண்டா ராமு, நாளைக்கு கிருத்திகை திருத்தணி கோவிலுக்கு போலான்னு இருக்கேன்டா. யார் கூட? பக்கத்து வீட்டு கமலாமா வரேன்னு சொன்னாங்க. என்னடா சொல்ற? சரிம்மா, போறதுக்கு பணம் வேண்டாம்? ஆமாண்டா. நான் சாயங்காலம் வரும்போது எல்லா ஏற்பாடும் பண்றேன். சம்பளமே வாங்கல, அதுக்குள்ள பெரிய நிச்சயம் போட்டுருவியா? ஆசை தானேப்பா. அம்மா போயிட்டு தான் வரட்டுமே. நான் வரேம்மா. லிஸ்ட் போட்டு கொடுத்தா அது ஏன் இஷ்டம்? உங்களை ஒண்ணும் கேட்கலையே. என் புள்ள கிட்ட நான் கேட்கிறேன். அவன் என்ன கேட்டுதான் கொடுப்பான். உட்காரு, ஒரு கை குறையுது. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இதை விட்டா வேற வேலையே கிடையாது. இருக்கு, வரையா? ராமு, 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 ராமு. அனு, அப்பா வந்திருக்கமா? அப்பாவை மன்னிச்சிடமா. வா, போலாம். இந்த குடும்பத்துக்கு நஷ்டஈடா எத்தனை லட்சம் வேணும்னாலும் கொடுக்கிறேன். இன்னுமா உயிருக்கு வேலை பேசுறீங்க? கட்டின தாலியை கழுத்தை விட்டு எடுத்தாலும் அவரை விட்டுட்டு போன கடமையா? அம்மா, அம்மா, கொஞ்சம் காஃபியாவது சாப்பிடுமா. சாப்பிடுமா. இந்தம்மா, சாப்பிடுமா. பெத்த பிள்ளைய பறி கொடுத்த இந்த பாவிக்கு காஃபி ஒரு கேடா?
சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? கொஞ்சமாவது சாப்பிடுங்க. நான் போய் அவன் இருந்திருக்கலாம். ராமு உங்களுக்காகவே வாழ்ந்தாரு. வாழ வேண்டிய வயசுல போயிட்டாரு. இவங்க அவரை நினைச்சு அழுதுகிட்டே காஃபி குடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. அவருக்காக அழுதாலும் தனக்காக வாழத்தான் செய்யறாங்க. ஆனா நான் என் மாதிரி அவலமான பெண்கள் ஒரு பொண்ணு அவ இருந்து அவ புருஷன் இறந்துட்டா, புண்ணியவதி புகுந்த வேலை புள்ளைய முழுங்கிட்டாலே பாவேன்னு சாபம் கொடுப்பாங்க. அவ இருந்து அவ போனாலும் புருஷனை தவிக்க விட்டுட்டு நிம்மதியா போய் சேர்ந்துட்டாளேன்னு சொல்லுவாங்க. மொத்தத்துல பெண் ஜென்மம் இந்த மாதிரி பழிகளை சுமந்துத்தானே தீரணும். என்னையா நான் பாட்டு கட்டிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிய. எத்தனை நாளைக்கு அவன் வீடு தேடி நான் அலையிறது? உங்களுக்கெல்லாம் மான ரோசம் சூடு சோறு ஒண்ணுமே கிடையாதா? 7 வேளைக்கு சோறு மட்டும் திங்க தெரியுது. வாங்குற பணத்துக்கு நாய் மாதிரி நான் அலைய வேண்டியது இருக்கு. ஐயா உன் புள்ள சம்பாதிக்கல? நான் பாரியா, இன்னைக்கு எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். ஒழுங்கா முறையா நீங்க வீட்டை காலி பண்ணிடுங்க. இல்ல 4 ரவுடிகளை அழைச்சிட்டு வந்து வீட்டுல இருக்கிற சட்டு முட்டு சாமான் எல்லாம் தூக்கி வெளியில கடாசிருவேன். என்னையா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஊமச்சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிய. யோ பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. இந்த பாரியா, நானும் புள்ள ஊட்டிக்காரையா. சொல்ல வாயா. என்னையா என்ன இங்க வாயா. என்னையா அந்த ஆளு பெரிய பிள்ளை செத்து 10 நாள் தான் ஆகுது. ரொம்ப அவசப்பட்டு இருக்காயா. வாயா வாங்கிக்கலாம். எங்க போயிட்ட? துக்கம் கேட்க வரவங்க எங்கன்னு கேட்கறாங்க. உள்ள செத்து 10 நாள் ஆகல. சம்பாதிச்சு கொட்ட வேண்டிய வயசுல வாரி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கேன். ஊருக்காகவாது, அட அக்கம் பக்கத்து ஏற்றி பேச்சுக்கு ஆளாகாம சாஸ்திர சம்பிரதாயத்துக்காகவாவது வெளியில போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லுங்க. போறவ பூ போய் தொலைஞ்சிருக்கணும். என்ன தல விதி. வீணா, விதிங்கிறது தெய்வம் விதிச்சது மட்டும் இல்லம்மா, நமக்கு நாமே விதிச்சிட்டது கூட. இத பாருடிம்மா, நீ கோடீஸ்வரம் விட்டு பொண்ணா இருக்கலாம், ஆனா வீணா போனவ வீட்டுப்படியை தாண்டக்கூடாது. அப்படி என்ன தலை போற வேலை? வேலைக்கு அடுப்பெறியணும்னா வேலைக்கு யாராவது போய் தான் தீரணும். நீங்கள்லாம் அழுதா வயிறு நிரம்பிடுமா? வீட்டுக்கார விக்கி விக்கி அழுதானே, அடுத்த மாசம் வாடகை தர வேண்டாம் நானா? மளிகை கடைக்கார மயக்கம் போட்டு விழுந்தானே, மாசம் 2 மூட்டை அரிசி எனக்கு வைக்கிறேன் நானா? ராமுவா இந்த குடும்பத்துக்குன்னு உழைக்க சரீரத்தால ஜீவனால பங்கெடுத்துக்கிட்டவன் நான் தான், பாதிக்கப்பட்டவனும் நான் தான். பாக்கியது உள்ளவளும் நான் தான். நான் ராமுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற போறேன். நான் வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். உன்னை இனிமே ராமுனே கூப்பிடுறமா. ஆமா சாப்பிடலாம். சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடுமா. நீ சாப்பிட்டேன்னு உன்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லப்பா. வாங்க சார், உள்ள வாங்க. நல்லா அளவெடுத்துங்க. மரம் எல்லாம் எவ்வளவு தேரும் நல்லா பாருங்க. இந்த வீடு எங்க தாத்தாவுக்கு தாத்தா கட்டின வீடு. இந்த ஊஞ்சல்ல தான் எங்க தாத்தாவும் பாட்டி உட்கார்ந்து வெத்தலை போட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். ஏங்க இந்த வீட்டை இடிக்கிறதுனா எவ்வளவு நாள் ஆகும்? பழைய வீடு தானே, 2 நாள் அடிச்சிடலாம். அவன் உள்ள ஆள் இருக்காங்க போல இருக்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாரையும் காலி பண்ண சொல்லியாச்சு. அப்படியே இருந்தா தான் என்ன, எல்லாரையும் மாறி வெளியில கொட்டிட வேண்டியதான், இடிச்சிடும். நீ வீட்டுக்காரங்கிறதுனால உயசத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாமா?
ஆமாய்யா, என் வீடு என்ன வேணாலும் செய்வையா. நீ வாடகையும் கொடுக்கறதெல்லாம் வீட்டையும் காலி பண்றதெல்லாம் ஒண்ணும் செய்யறது இல்ல. அப்ப நான் என் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாமா? என் வீடு எப்ப வேணாலும் வருவேன், என்ன வேணாலும் செய்வேன். நீ யாரையா கேட்கறதுக்கு? நீ யாரையா கேட்கறதுக்கு? வருவியா? வந்துருவியா? பொம்பளைங்க இருக்கிற வீட்டுல எங்களை கேட்க எப்படியா வரலாம்? காலை வெட்டிடுவேன். ரமணி, நீ சும்மா இரு. நீ ஏன் சத்தம் போடுற? நீயே கேளுமா, கேளு. ஏய்யா, நீ வாடகை வாங்குறதுக்காக வர? உருப்படியா நீ வாடகை வாங்கிட்டு போக மாட்டேன். இல்லையா, பொம்பளைங்க இருக்கிற இடத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டு போறதுக்காக வர. ஏய்யா, நீ அடிக்கடி வந்து சண்டை போட்டு போறத நான் பாத்துக்கிட்டுதான் இருக்கேன். நீ ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். இவன் உருப்படியா போய் சேர மாட்டான். ஆமா ரமணி, பேசாம இரு. அவங்களுக்கு வாடகையும் கொடுக்கறது இல்ல. அவர் கஷ்டம் அவருக்கு தெரியும். ஐயா, தயவு செஞ்சு கொஞ்ச நாள் பொறுத்துருங்க. உங்க வாடகையும் திருப்பி தந்துடுறோம், வீட்டையும் காலி பண்ணிடுறோம். சரிம்மா, வாடகை கூட நீங்க தர வேண்டாம், வீட்டை காலி பண்ணா போதும். தம்பியை கொஞ்சம் மரியாதையா பேச சொல்லுங்க. தம்பி, கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வெந்தயத்து இருக்கா பாருங்க. இருக்கு. வா, மேல போய் காஃபி சாப்பிடலாம். வருத்தப்படுறதுனால ஒன்னும் ஆக போறதில்லை. நானும் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்தவதான். சாப்பிட. காயம் ஆர்த்துக்கு மருந்து மட்டும் இல்ல, காலம் போக போக எல்லாம் சரியாயிடும். அனு, நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்பா என்ன வெயில். ஆமா, நீ இப்ப கழகு வீட்டுக்கு போறது இல்லையா? ஐயோ, அவ வீட்டுக்கா? நான் போறது இல்லம்மா. அதையே அவ புருஷன் செத்ததுல இருந்து வேலைக்கு போறேன்னு அவன் கூட சுத்துது. அம்மா வராங்க. பரவாயில்ல. உங்களுக்கு வேற வேலை இல்ல? புருஷன் செத்துட்டான், கொண்டாட்டி எவன் கூட போறான். எவன் எவன் கூட போனா உங்களுக்கு என்ன? போய் உன் வேலையை பாரு. வாடா, எவ்வளவு வேண்டாம் வெயிட் பண்ற? டைம் ஆச்சுல. வா. பாய் பாய். ஏறடா வண்டி. டேய், சீக்கிரம் ஏறடா. சீக்கிரம். ஏடா, நீ வரேடா. வரடா, நீ போய்டு வா. கடமன் பதற சிக்கன் இந்த மந்திய தலைகளே
பூத்தது மங்கள வாசங்கள். சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள், சங்கதி பேசுங்கள். மயக்கும் கண்கள் நாளும் சேர்ந்து கவிதை எழுதுங்கள். மயக்கும் கண்கள் நாளும் சேர்ந்து கவிதை எழுதுங்கள். மாரிக்கால மேகம் தன்னில் ஊர்வலம் செல்லுங்கள். மாரிக்கால மேகம் தன்னில் ஊர்வலம் செல்லுங்கள். வானம் வாடி ஞானம் கொண்டு கானம் பாடுங்கள். சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள். சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள், சங்கதி பேசுங்கள். மீது கோவிலை கண்டு ஆடிக்கூடுங்கள். ஆலிலை மீது கோவிலை கண்டு ஆடிக்கூடுங்கள். ஆசை என்னும் நீலக்கடலின் ஆழம் பாருங்கள். பாலில் ஊறும் கனியைப் போலே அன்பினில் ஊறுங்கள். பாலில் ஊறும் கனியைப் போலே அன்பினில் சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள். சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள், சங்கதி பேசுங்கள். பஞ்சனையாக்கி ஆனந்தம் கொள்ளுங்கள். ஆரடி கூந்தலை பஞ்சனையாக்கி ஆனந்தம் கொள்ளுங்கள். ஆதிக்கால மனிதரை போலே பாஷை பேசுங்கள். சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள். சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள், சங்கதி பேசுங்கள். ஏன் அழுக? ஏண்டி இப்படி வெள்ளிக்கிழமை அதுவுமா சாயங்கால நேரத்துல தூங்காதன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். சொன்னா கேட்க மாட்டியே. நீங்க பார்த்து ரொம்ப கொட்டி கிடக்குது. ஆமாண்டி, இப்படி எது பேசி நல்லா பழகிட்டேன். இதுக்குத்தான் உன் புருஷன் உங்ககிட்ட வாழாம இங்க விட்டு வச்சிருக்கான். என்ன இருந்தாலும் அம்மாவை எதிர்த்து பேசலாமா? நீ உங்க அப்பா கிட்ட ரொம்ப ஒழுங்கா நடந்துட்டு இருக்கியோ? சரிதான்.
ஒரு போட்டோல கூட நீ ஒழுங்கா சிரிக்கவே இல்லை. பாரு பாருங்க. இனி கொஞ்ச நாள் போன நான் யார் முகத்திலுமே மிழிக்க முடியாது. ஏன், என்னாச்சு? உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லமா? அப்படியா? அதுக்கு ஒரு வழி பண்றேன். ஏன்னா நாம கல்யாணம் பண்றது கொஞ்சம் நாளாகும். நீங்க சொல்ற வழி தான் நான் கேட்டாகணும். இங்க பாரு, எதா இருந்தாலும் நான் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். நீ வா வாண்ணா. ஏண்டி இப்பதான் வேலை முடிஞ்சதா? ஆமா. ஏண்டி போய் சொல்ற? அப்படித்தான் வச்சுக்க பார், ஒழுங்கா இரு, அதுதான் எப்பவும் நல்லது, தெரியுதா? நீ சொல்ற, உன்னை பார்த்தாலே தெரியுது. வாய மூடு. மீரா, 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 எதுக்குடி உனக்கு? சொல்லுடி. வேலைக்கு போறேன்னு சிங்காரிச்சிட்டு போறது எதுக்கு தானா? கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு எதுக்குடி? சொல்லுடி. பாவி, உன்னை என்ன பண்ணலாம்? பாடி வெளியே. என்ன குளிச்சல்? அவளை ஏன் அடிச்ச? தப்புதான். சாக்கடையை குத்தகைக்கு வாங்கிட்டு அதுல புரள்ற பள்ளி அடிக்கிறதுல என்ன லாபம்? உன் தங்க உன்னை மாமனாக்க போற. அப்பாண்டமா பழி சுமத்தி உத்தமையாக பாக்குறியா? ரமணி, நான் உத்தமி ஆகணும்னு பாக்கல, அவ உத்தமையா இருக்கணும்னு பாக்குறேன். ஏண்டி மீரா, அது சொல்றது உண்மையா? நீங்களுக்கு சொல்லப்பா உன் மருமகளை. ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டா நிரூபிக்கிறது ரொம்ப சுலபம், அவ கெட்டு போகலே நிரூபிக்கிறது அவளுக்கே கஷ்டம். கேட்டு பாரு அருமை தங்கையோட யோகிதையே. எங்க யோகிதை பத்தி பேச உனக்கு என்ன யோகிதை இருக்கு? நீ என்ன ஊரறிய பெத்தவன் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தவளா? அன்னைக்கு நீ முழுங்கிற மாத்திரையதான் இன்னைக்கு இவன் முழுங்குறா. சும்மா இருப்பா, இவன் ஒழுங்கு. உன்ன சொன்ன உனக்கு இப்படி பிடிச்சது. அப்படித்தானே நீ என் தங்கையை சொன்னா எனக்கும் இருக்கும். எங்க அண்ணனும் செத்தாச்சு, உன் உறவு அறந்தாச்சு. ஏ ரமணி, சோறு போடுற தெய்வம்டாவ. சோறு போடுறவெல்லாம் தெய்வம் நான் கூடக்கார அவனுக்கு கோயிலை கட்டணும். யார் போட சொன்னது? வெளியே போ சொல்லு. நான் போடுறேன். அளவுக்கு நம்ம குடும்பத்து மேல இருக்கிற பொறுப்பு என்னன்னு புரியாம பேசாதரா. அப்படியே வந்து குடும்பத்து மேல பாசமும் பொறுப்பு உள்ளவளா இருந்தா பசியும் பட்னியுமா கஷ்டப்பட்டவன் அப்ப ஏன் பணம் காசு கொடுத்து உதவல? ராமு சத்த கையோட அவ அப்பா வந்தாரா இல்லையா? பணம் வேணுமான்னு கேட்கல. அப்ப இவ ஏன் வேணும்னு சொன்னா? நாம அதை அனுபவிக்க கூடாதுங்கிற கெட்ட எண்ணம். எனக்கும் வேலை கிடைக்க போகுது. இவன் படிச்சவன் தானே, என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. எல்லாம் என் தலைவிதி. ஏய், ஏண்டி என் வயசுல வந்து பிறந்த? எங்கேயாவது செத்து தொலைஞ்சிருக்க கூடாது? ரிப்பன் வாங்குற, பவுடர் வாங்குறேன்னா இப்ப மானத்தையே வாங்கிட்டாரான்னு கேள்வி. நான் அப்பவே படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப நீங்களே கேளுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. அம்மானு இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே, என்ன ஏதுன்னு நீயே கேளுமா, கொஞ்சம் கேளுமா. நீங்கதான் ரமணியா? ஆமா. இன்னைக்கு எம்பி வரமாட்டாரு, உங்களை வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. அட்ரஸ் தெரியாத? இருங்க. தேங்க்யூ. என்ன வேணும்? ஐயா இருக்காரா? ஐயா வருவார்.
இன்டர்வியூக்கு வந்திருக்கிறது என்கிட்ட தான். அப்பா அம்மா சௌக்கியமா? அணுவை பத்தி ஏன் விசாரிக்கலன்னு நினைக்கிறியா? அவளை பத்தி நான் விசாரிக்கலன்னு கூட அவ எப்பவும் என் நெஞ்சில நிறைஞ்சிருக்கா. அதோப்பா, அவ சின்ன வயசுல டான்ஸ் கத்துக்கும் போது அவ பூஜைக்காக வாங்கினது. உள்ளவா, இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் அவ ஆசைக்காக வாங்கினது. இதோப்பா, அவள் நடந்து வந்த காலங்கள். இதெல்லாம் அவ விளையாடினது. வா உள்ள. இதெல்லாம் அவளோடதுதான். பாத்தியாடா அணுவோட அந்தஸ்து. இங்கே உள்ள ஒவ்வொரு துரும்பும் அணுவோடது. கணவன் விட்டு போன கடமைகளை செய்ய கஷ்டப்படுறவடாவ அணுவைய மகன் சொல்றதுக்கு பெருமைப்படண்டா. அவளையாடா அடிச்சே. சுண்டு விரல் அளவு கூட இல்ல, நீ மகளை அடிச்சே. எழுந்துரு. உனக்கு சின்ன வயசு, உலகம் தெரியாத பையன். நீ போகலாம். தம்பி, நாளைக்கு என்ன ஆபீஸ்ல வந்து பாரு. இப்போது வரமா அவனுக்கு புரியல. அதுவே என்ன கேட்காம வெளியே எங்காவது கால எடுத்து வச்ச மூஞ்ச பேத்துருவேன். ஜாக்கிரதை. என்ன வேணும்? ராஜேந்திரன். யாரு? முதலாளி ராஜேந்திரன். அந்த பக்கம் போய் பாருங்க. முதலாளி ராஜேந்திரன் போயிட்டாரு. என்னடா ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன விஷயம். சொல்லுடா, கமான். நான் ஒரு பொண்ணுகிட்ட பழகினேன். அதுக்கு என்ன வருத்தப்படுற? அதுக்கு இல்ல, பின்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாளா? இல்ல, இப்போ பிரெக்னண்டா இருக்கா. என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுக்கேண்டா வருத்தப்படுற? மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அவன்கிட்ட சொன்னா ஏதாவது பில்ஸ் கொடுக்குறான். என்னடா என்ன என் தகச்சு அதான் செய்ய போறியா? இந்த மேட்டர் ஆரம்பிக்கும் போது நினைச்சேன், இது உனக்கு இல்ல எனக்காகத்தான். நீ கொஞ்சம் அவசரப்பட்ட.
வீராவை நான் தாண்டா கட்டிக்க போறேன். ஃபூல். நீ அடிச்சதுனால இல்ல, நான் ஏற்கனவே முடிவு பண்ணதுனால. அப்போ நான் வரட்டுமா? இருங்க, நான் லெட்டர் தரேன், வாங்கிட்டு போகலாம். சரிங்க. இதை மேரிட்டு கொடு. அனு, நான் வரட்டுமா? இருக்கு, ஒரு உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல, எனக்கு நேரம் ஆச்சு, நான் வரேன். அனு, நாளைக்கு துணி எடுக்க போலாமா? இன்னைக்கே சொல்லி வைக்கிறேன். இதான் கல்யாண புடவை, நல்லா இருக்குமா? விலை அதிகமா இருக்கும் போல இருக்கேன். கையடி கசக்காத. இந்த பெட்டி எடுத்துக்க வேண்டா, தொந்தரவு பண்ணாம உள்ள போட. இது ரமணிக்கு. ரமணிக்கா? ரமணி, ரமணி, இப்பதாமா அவர் வெளியே பண்ணாரு. கண்ணு தெரியல? ஏன், என்னவா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியுதா? குப்பை கொட்டுறேன். நீ குடும்பம் நடத்தி குப்பை கொட்டுற லட்சணத்துக்கு என் வீட்டு வாசலாம் கிடைச்சவன குப்பை கொட்டுறதுக்கு கண்ட குப்பை சத்தலாம் எங்க வீட்டு பார்த்து போகுது. அது அடி போடி வாழ வெட்டி. அப்பா, தப்பா நினைக்கலன்னா ஒரு சின்ன விஷயம். வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய வீணா வீதிக்கே வந்துட்டான்னு கேட்க போறியா? பெத்தவ சரியா வளர்த்திருந்தா மத்தவங்க பேசுற மாதிரி இருப்பாளா? அவளையும் பிறந்த வீட்டோட வச்சுட்டீங்க. புகுந்த வீட்டோட அருமை அவளுக்கு தெரியலையே. அப்போ அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்புறதா உத்தேசம் இல்லையா? புருஷன் போனாலும் புகுந்த வீடே கதின்னு நீ இருக்க, புருஷன் இருந்தாலும் பிறந்த வீடே கதின்னு அவ இருக்க. எல்லாம் தலைவிதி. அவ புருஷனை பத்தின டீட்டெயில் சொல்ல முடியுமா? அவனை புருஷன்னு சொல்றதை விட மனுஷன்னு சொல்லலாம். அவன் என்ன பண்ணுவான்? இது தண்டி மாடு, ஆடிக்கிறந்தான், பாடிக்கிறந்தான், அக்கா பையன். இல்ல, அப்படி என்ன நடந்தது உங்களுக்குள்ள? அதை ஏன் கேக்குறீங்க? அவ கழுத்துல தாலி கட்டின அப்பவே கழுத்துல தாலியை கட்டுறியா இல்ல சுருக்கு போட போறியான்னு சொல்லி சண்டை ஆரம்பிச்சவதான். கடைசியா அவ பேசி பேசி ஓஞ்சு போய் வீட்டுல போய் உட்காந்துட்டான். உலகத்துல பெண்களை மன்னிக்க முடியாத தப்பு ஒன்னே ஒண்ணுதான். அப்படி ஏதாவது அவன் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, கொஞ்சம் வாயாடி அவ்வளவுதான். இதுக்கு போய் ஒரு பொண்ணை பிறந்த வீட்டோட வச்சுப்பாங்களா? தப்பு இல்ல, நல்லா யோசனை பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சொல்லுங்க. ரமணி, எங்கடா உங்க அப்பா? அதான் என் மாமன் கூப்பிடுறா. நான் சேதுடா, சேது, சாதி இல்ல. சேது, என்ன கிளட்டா? உள்ள பாப்பா. படியேற மாட்டேன். உன் பொண்ணோட வண்டவாளத்தை சொல்ல வந்திருக்கேன். கூப்பிடு அவள, ஒரே வெட்டா வெட்டிடுறேன். ஏன் உன் பொண்ணு கண்டவனோட ஊரெல்லாம் சுத்தாடாம? கட்டின புருஷன் நான் இருக்கும்போது கண்டவனோட சுத்துறான்னா அவளை கண்டம் துண்டமா வெட்டாம வரமாட்டேயா? ஆயிரம் சொல்லுங்க, 4 செவத்துக்குள்ள வந்து சொல்லுங்க. ஆனா 4 பேர் முன்னாடி சொல்லாதீங்க. வாங்க உள்ள வாங்க. ஏண்டி நீ செய்யலாம், நான் சொல்லக்கூடாதா? நான் செய்யாதத நீங்க சொல்லக்கூடாது. உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன். உன்னோட நான் வாழ தயாரா இல்ல. ஏண்டி 1 வருஷமா உங்க அப்பா வீட்லயே இருக்க, உன்னை டைவர்ஸ் பண்ணத்தான் வந்திருக்கேன். 1 வருஷம் பிறந்த வீட்டுல இருந்துட்டா தப்பா? பிறந்த வீட்டுல இருக்கலாமா, அவன் நடத்த கட்டவா தான் இருக்க கூடாது. என்னங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நான் என்ன தப்பு செய்யல, உங்களோட நான் வரேங்க. நீ சும்மா இருமா. இவ்வளவு கேவலமா பேசின இவரோட நீ வாழ வேண்டாம். நீ இந்த வீட்லயே இரு, உன்னை நான் காப்பாத்துறேன். கட்டிக்க புடவை உன்னால தர முடியும், கட்டின புருஷனை உன்னால தர முடியுமா?
நீ புருஷனை பறி கொடுத்தவ, இருக்கிற புருஷனை நான் பறி கொடுக்கவா? என்னங்க வாங்க போலாம். ஏய், எங்க காலையா விழுற? அதுவும் நிக்கிறாங்களே உங்க அண்ணி, அவங்க காலில் விழு. ஏன்னா உன்னை அழைச்சிட்டு போறதுக்கு நாடகம் ஆட சொன்னதே அவங்கதான். சந்தோஷமா இரு. உங்க அன்னைக்கு யாரு மேலேயும் கோவம் கிடையாது. சரி, அதுக்கு காரணம் அவங்க வறுமை. நீ அவங்க வழிக்கு போவாத, அவங்கள உன் வழிக்கு கொண்டு வா. ஆமா, சாமிகிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? நானா? கடவுளே, நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சிருக்க, எனக்கு வேலை இல்லைன்னாலும் பரவாயில்ல, எப்பவும் அவ கூடயே இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நான் என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? ஆண்டவா, என் புருஷன் என்னை விட்டு பிரியணும், என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல. ராமு, எனக்காக உங்க கூட வந்தேன், உங்களுக்காக உங்க குடும்பத்துல இருந்தேன். இப்ப யாருக்காக வாழறேன்? புருஷன் இருந்த பிறகு பிறந்த வீட்டோட போயிடாம புருஷனா இருந்து அவர் விட்டுட்டு போன கடமைகளை செய்யறதுதான் என் மாதிரி பெண்களோட கடமை. நீங்க விட்டுட்டு போன பொறுப்பை எல்லாம் என்னால முடிஞ்ச அளவு நல்லபடியா செஞ்சுட்டு ராமு. அந்த கடமைகளை முடிக்கிற வரைக்கும் உங்களையே மறந்திருந்தேன். இப்போ இங்க வேலை செய்யும் போது உங்க நினைப்பு தான் வருது. நானும் உங்களோட வந்துட்டுமா ராமு? என்ன கூட்டிகிட்டு போயிடுங்களேன். இப்பதான் நீங்க இல்லைங்கிற தனிமையையும் சூன்யத்தையும் உணர்ற ராமு. என்னால இங்க வேலை செய்ய முடியல ராமு. வேலை இந்தாம்மா செக். டீகன் ஸ்கூல் பிரின்சிபாலுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் உங்களை நாளைக்கு வர சொல்லியிருக்காரு. நிச்சயமா வேலை கிடைக்கும். தேங்க்யூ சார். வரேன். மிஸ்ஸஸ் அனு, உங்க அப்பா இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கிறாரு. இங்க உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்திரா, இவங்களை கிளாஸுக்கு அழைச்சிட்டு போங்க. வாங்க. கணவனோடு வாழ்ந்த காலத்தை கனவாக நினைக்காமல் கடமையாக கருதும் எத்தனையோ அணுக்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். அது நியதி. அந்த சுமைதாங்கி உள்ளங்களை வாழ்த்தி வணங்குகிறோம்.